நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓர் அறிவுள்ள ஜீவராசி துவங்கி அத்தனை உயிரினங்களின் இயக்க சக்தியையும் படிப்படியாக முன்னேற்றி தன் திருவடிகளில் சேர்த்து மகிழும் அம்பாளை உணர்த்தி வழிபாடு செய்வதே கொலு வைப்பதன் தத்துவம். ஆணும் பெண்ணும் சமம், அதை உணர்த்துவதே நவராத்திரி. நவராத்திரின்றது பெண்களுக்கு மட்டும் இல்லை, அதை புரியவும் வச்சிருக்காங்க மரப்பாச்சி பொம்மைகளின் மூலம். நான் முதல்ல சொன்னேன் கலசம் ரொம்ப முக்கியம்னுட்டு. கலசத்துக்கு அடுத்தபடியா வைக்க வேண்டியது இந்த மரப்பாச்சி பொம்மை. இது என்ன மரப்பாச்சி பொம்மை அப்படின்னு கேட்டால், இதில் என்ன ஒரு விசேஷம்னா, ஒரு மரம் வளர்ந்து ஆளாகின்ற பொழுது அது எத்தனை வருடங்கள் இருந்திருக்கும், அதுபோல் நீண்ட ஆயுளோட எல்லாரும் வாழணுங்கிறதுக்காக தான் மரத்தில் இது செய்கிறாங்க. இதில் இன்னும் ஒரு என்ன விசேஷம்னு கேட்டால், ஒரு மரத்தில் உடனே மரத்தை வெட்டிட மாட்டாங்க. மரத்தோட நல்ல முதிர்ந்த ஒரு கிளையை எடுத்து அதை நறுக்கி ஒரு துண்டம் எடுத்து அந்த துண்டத்தை ரெண்டு ஆக்குவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இது இந்த பக்கம் முகம் செதுக்குவாங்க, அந்த பக்கத்து மரத்தில் ஆம்பளையும் இந்த பக்கம் பொம்பளையும் செய்வாங்க. ஆணும் பெண்ணும் ஈக்குவல், சரிசமமானவர்கள். பின்னால் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அங்கே வெட்டின இடம் ரெண்டா நறுக்கி, இவள் வேற இவ வசதி அவ தாழ்த்தி கிடையாது. ஒரு மரத்தின் ஒரு சின்ன ஒரு துண்டு மரத்தை ரெண்டா வெட்டி செய்யப்படுறது தான். பாருங்க, இதில் எவ்வளோ பெரிய அர்த்தத்தை பொதிய வச்சிருக்கிறாங்க. இப்போ மாதிரி அந்த நல்ல எக்ஸ்போஷர் பிள்ளைங்களுக்கெல்லாம் கிடையாது. ஆம்பளைங்கிறது வேற, பெம்பளைங்கிறது வேற. ஆனால் இந்த மாதிரி பொம்மைகளை பார்க்குற போது அவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். இதை ரொம்ப சட்டிலாக சொல்லி கொடுத்தாங்க. இந்த காலம் மாதிரி இல்லை. அந்த காலத்தில் எதை சொல்லி கொடுத்தாலும் அழகாக சின்னதாக சொல்லி கொடுத்தாங்க. இந்த மரப்பாச்சி பொம்மையை ஒரு வீட்லேயும் பொன் குழந்தை பிறந்த உடனேவே வாங்கிடுவாங்க. கல்யாணம் பண்ணி போகின்ற பொழுது அந்த பொண்ணுக்கு ஒரு ஜோடி மரப்பாச்சி கொடுப்பாங்க. கல்யாணத்திலலாம் வைப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவர் மாப்பிள்ளை, இவங்க பொண்ணு என்னென்னைக்கும் அழியாத இளமையோடு அவங்க மாப்பிள்ளை பொண்ணாவே இருப்பாங்க. அப்புறமா இதை மகளுக்கு கொடுக்க மாட்டாங்க அந்த அம்மா, இது தான் வச்சுப்பாங்க. தன்னுடைய பொண்ணு பிறக்கும் பொழுது அவளுக்கு ஒரு புதுசாக ஒரு ஜோடி வாங்கி அதுக்கு அலங்காரம் பண்ணி, ஆக மொத்தம் இந்த மர கைவினைஞர்கள் வாழறாங்க இல்லையா. அதே போல் மண் பொம்மை செய்கிறவங்க என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். அவன் ஒரு களிமண்ணை எடுத்து நல்லா சலிச்சு அதில் தண்ணீரை விட்டு குழைச்சி அழகாக பொம்மைகள் பண்ணி அதை சுட்டு அதுக்கு வண்ணம் பூசி காற்றில் காய வச்சு, இதில் இந்த பஞ்சபூத தத்துவமும் இதில் வந்துடுது இல்லைங்களா. கடைசியில் என்ன செய்வான், அவன் எந்த பொம்மையை காலாலையும் கையாலையும் மிதித்து பிசைஞ்சு ஒரு பொம்மை பண்ணினானோ அந்த பொம்மையை சாமியை வச்சு அவனே விழுந்து கும்பிடுவான். இது எப்படி நடக்குது பார்த்தீங்களா. மண்ணாக இருந்தது தெய்வமாக எப்படி ஆக்கிறது அந்த கைவினைஞனுடைய அந்த ஒரு வேலையினால தானே. அதில் கூட ஐம்பூதங்கள், நீர், முதல்ல நிலம், நிலத்திலேருந்து எடுக்கப்பட்ட களிமண், அதில் நீர் சேர்த்து பிசைஞ்சு நெருப்பில் சுட்டு அந்த சுட்டதை வெளிச்சத்தில் வச்சு நல்லா ஒரு காற்றுல காய வச்சு வண்ணம் பூசி அது ஆகாசம் என்பது சொல்லுது போல அந்த 5வது நிலையில் அந்த வெறும் மண் பொம்மை தெய்வமாகிறது. நம்ம பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு கொலுவுமே ரொம்பவும் வித்தியாசமானது தாங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி ஆண்டாள் பாசுரம் இது. இப்போ நம்ம பார்க்க போகிற கொலுவும் அந்த உத்தமனான ஸ்ரீமன் நாராயணன் புகழ் பாடிய திவ்ய தேசங்கள் தான். வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர்? கீதா வாசுதேவன். கீதா வாசுதேவன். எத்தனை வருஷமாக கொலு வச்சுட்டு இருக்கீங்க? 5 வருஷமா. 5 வருஷமா. வருஷம் வித்தியாசமான கான்செப்ட் வைப்பீங்களா இல்லை சேம் தீம் தானே? இல்லை, ஒரு வருஷம் ஒரு புது கான்செப்ட். இந்த வருஷம் ராமானுஜன் புகழ்பாடும் திருத்தலங்கள்.
ஸோ எத்தனை திருத்தலங்கள் இருக்குங்க? 14. 14. இது ராமானுஜருடைய அவதார ரகசியம். பள்ளிக்கொண்ட பாம்பன் தான் அனந்தாழ்வான்னு பேர். அந்த அனந்தாழ்வானுக்கும் பகவானுக்கும் உள்ள தொடர்பு ஸ்ரீமன் நாராயணனுக்கும் ஒரு நாளும் அவர் வந்து அந்த அனந்தாழ்வானை விடுறதில்லை. அவர் பள்ளி கொண்டு இருக்கும் பொழுது பாம்பா இருக்கார். ராம அவதாரம் போது அவரே லக்ஷ்மணனா வரார். கிருஷ்ணா அவதாரம் போது அவரே பலராமனா வரார். கலியுகத்தில் அவரே ராமானுஜனா வரார். அதுதான் அவருடைய அவதார ரகசியம். அவர் பிறக்கிறதுக்கு பல 1000 வருடங்களுக்கு முன்னாக தாமிரபரணி கரை ஓரம் திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரின்னு சொல்கிறோம். அந்த ஊரில் நம்மாழ்வார் அவதார ஸ்தலம். நம்மாழ்வார் அவதார சமாப்தி ஆனவுடனே மதுரகவியாழ் நம்மாழ்வாரை பார்த்து கேட்குறார், நீங்கள் எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா எப்படி? எங்களுக்கு ஆராதனைக்கு நீங்கள் வேணும், அவசியமாக நீங்கள் எங்களுக்கு வேணும்னும்போது தாமிரபரணி ஜலத்தை ஒரு பாத்திரத்தில் காய்ச்சினா உங்களுக்கு நான் என்னுடைய விக்கிரகம் வரும்னு நம்மாழ்வார் சொல்ல தாமிரபரணி ஜலத்தை காய்ச்சிறார். காய்ச்சும்பொழுது ஒரு விக்கிரகம் வருது. அந்த விக்கிரகம் வந்து நம்மாழ்வார் போல அல்ல அப்படின்றதுக்காக மறுபடியும் அவர் கேட்கும்பொழுது, நீ ஜலத்தை சரியாக காய்ச்சாதனால அப்படி வந்தது, இப்போ வந்திருக்க விக்கிரகம் தான் 4000 வருஷம் கழித்து பிறக்க போறிய ராமானுஜர். அதுக்கப்புறம் 4000 வருடங்களுக்கு கழித்து கேசவ சோமயாஜி அப்படின்றவர் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கார். அவருக்கு ரொம்ப வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதனால திருவள்ளிக்கேணிய ஒரு குளத்தங்கரையில் பார்த்தசாரதி பெருமாளை நினச்சிட்டு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுறார். அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணும்பொழுது பார்த்தசாரதி, நானே உனக்கு மகனாக பிறக்கின்றேன் அப்படின்னு அவர் வரம் கொடுக்குறார். கொஞ்சம் வருடங்களுக்கு கழித்து கேசவ சோமயாஜிக்கும் அவர் மனைவி காந்திமதி அம்மாள் அவர்களுக்கும் அவர் குமாரராக சுவாமி ராமானுஜர் பிறக்கிறார். இவர் காந்திமதி அம்மாளுடைய அண்ணா, அவருக்கு பெரிய திருமலை நம்பின்னு பேர். அவர் திருமலையில் இருக்கார். தன்னுடைய மருமகன் பிறந்தான்ற செய்தி கேட்ட உடனே அவர் திருப்பெரும்புதூரில் வந்து தன் தங்கையின் குழந்தை 11ஆம் நாள் அவருக்கு நாமகரணம் பேர் வைக்கிறதுக்கு வர குழந்தையோட முகத்தை பார்த்த உடனே அவ்வளவு லக்ஷ்மிகரமாக இருக்குது. லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னாக, இந்த குழந்தை பெரிய கைங்கரிய ஸ்ரீமானா வருவான்னு அவர் இளையாழ்வார்னு நாமம் சாத்துறார். ராமானுஜன்றது பிற்காலத்தில் வந்த பேரை தவிர அவர் முதல் பேர் வந்து இளையாழ்வார். மதுராந்தகத்தில் பெரிய நம்பியோட சமாஷ்டயம் பஞ்சசம்ஸ்காரம்னு வைணவத்தில் சொல்லுவோம். இது ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படுது. அடுத்தது காஞ்சிபுரத்தில் தான் சுவாமி சன்னியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணுறார். அங்கே தன்னுடைய குருவான திருக்கச்சி நம்பின்ற சில சந்தேகங்களை கேட்குறார். திருக்கச்சி நம்பியும் காஞ்சி தேவப்பெருமாளில் 6 கேள்விகளுக்கு பதில் சொல்கிறார். அடுத்து ஸ்ரீரங்கத்தில் அவர் வந்து தரிசன நிர்வாகம் பண்ணுறார். அதுக்கப்புறம் திருமலை மேலே இருக்கிற பகவான் வந்து சிவன்னும் சில பேர், குன்றின் மேல் இருப்பதால் குமரன்னு சில பேர், அந்த ஆனந்த நிலை விமானத்தில் சிம்மங்கள் இருப்பதனால் துர்கா என்று சில பேர், அப்படி பகவான் அல்ல என்று ராமானுஜர் காலத்தில் இருந்தது. ஏன்னா தன்னுடைய சங்கு சக்கரத்தை தொண்டமான் சக்கரவர்த்திக்கு பெருமாள் கொடுத்துட்டார். ஸோ அதை திருப்பி நிலநாட்டுறதுக்காக ராமானுஜர் அங்கே போய் பகவான் எதிர சங்கு சக்கரமும் சிவனுக்கு உரிய சூலமும் உடுக்கையும் கொடுத்து, நீ உன்னுடைய ஸ்வபாவமோ எது ஸ்வரூபமோ அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னும்போ அடுத்த நாளே பகவான் வந்து சங்க சக்கர கதாதாரியாக அதை எடுத்துட்டுருக்கான். அன்னியிலேருந்து ராமானுஜருக்கு அப்பனுக்கு சங்காழி அளித்த பெருமாள்னு ஒரு டைட்டில் இருக்குது. ஏன்னா திருப்பி என் சங்கு சக்கரை கொடுத்ததுனால. அடுத்தது வந்து அழகர் திருமாலிருஞ்சோலை. ஆண்டாள் வந்து 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார வடிசலும் அழகருக்கு வந்து நான் வாய் நேர்ந்தேன்னு வாயால் சொல்லிட்டு போயிட்டா அதை நம்ம பண்ணி காமிக்கணும்னு 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார வடிசலும் கொடுத்து அன்னிலன் ஆண்டாளுக்கு அண்ணனாடவன் வாழியன் அன்னிலன் கோயில் அண்ணன். அடுத்தது வந்து மேல்கோட்டை. ஸோ திருநாராயணபுரத்தில் போனால் பகவானே இல்லை, புத்துக்குள்ளே இருக்கிறதா சொப்னத்தில் வந்தார்னு பகவானை அந்த மூலவர் அங்கே பிரதிஷ்டை பண்ணுறார். உற்சவம் பண்ணுறதுக்கு உற்சவர் வேணும்னு தேடும்போது டெல்லி பாதுஷா கிட்டே இருக்காருன்னு சொல்லி இங்கேருந்து டெல்லிக்கு பிரயாணமாகி அந்த டெல்லி பாதுஷாண்ட கேட்குறார், எங்கள் பெருமாளை கொடுத்துடும். அவன் எத்தனையோ ஊர்களுக்கு போய் இது பண்ணுறதுனால அங்கே இருக்க பெருமாளெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கான். உன் பெருமாள் எதுன்னு தெரியாது எடுத்துக்கொண்டான். அங்கே போனால் குடோனில் 200-300 பெருமாள் விக்கிரகம் இருக்குது. எது தனதுன்னு தெரியாமல் அந்த பாதுஷாவுடைய பொண்ணு பிபி, அந்த பிபியோட விளையாட்டு பொம்மையாக அந்த பெருமாள் இருக்கார். அந்த ராஜா சொல்கிறான், வந்தா கூட்டின்னு போன்றான்.
என்ன பகவானே, நீ சொப்னத்தில் சொல்லி தான் நான் வந்தேன், நீ வந்ததுனால நீ கூப்பிட்டு நான் வந்தேன், நான் கூப்பிட்டா நீ வரமாட்டியான்னு கண்ணில் ஜலம் விட்டு வாரா என் செல்ல பிள்ளாயின்னு கூப்பிட்றார். உடனே அந்த ஊஞ்சலிலேருந்து அந்த தொட்டிலிருந்து அந்த செல்லப்பிள்ளையானவர் காலில் சதங்கையோட ஒளியோட இறங்கி நடந்து வந்து ராமானுஜர் மடியில் உட்கும். அன்னிலேருந்து ராமப்பிரியன்ன்ற இந்த பேர் செல்லப்பிள்ளையாக மாறிடுது. இன்றைக்கும் வந்து செல்லப்பிள்ளை வந்து செல்லப்பிள்ளைக்கும் ராமானுஜருக்கும் என்ன சம்பந்தம்னா ராமானுஜர் அப்பா செல்லப்பிள்ளை குழந்தை. இந்த மகாபாரத இதிகாசத்தில் 18ன்ற நம்பர் வந்து ரொம்ப முக்கியமான நம்பர். மகாபாரத இதிகாசத்தில் பர்வங்கள் மொத்தம் 18 பர்வதம். குருட்சேத்திர யுத்தம் நடந்தது 18 நாள். கண்ணன் அருளிய பகவத்கீதை 18 பர்வங்கள். அதுலேயும் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகான்னு பகவான் கொடுத்த சர்ம ஸ்லோகம் வந்து 18வது ஸ்லோகமாக வருது. ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி இந்த கான்செப்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, இப்படி எத்தனையோ லக்ஷ்மி நம்ம கிட்ட வந்து வந்து போவாங்க. ஆனா ஒரே ஒரு லக்ஷ்மி மட்டும் நம்ம பக்கத்திலே இருந்தா அத்தனை லக்ஷ்மியும் கைகோர்த்து இருப்பாங்க. அந்த ஒரு லக்ஷ்மி யாரு? அஷ்டலட்சுமிகளாக இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமியை போஜராஜன் அன்றாடம் ரொம்ப கிரமமாக வழிபட்டு கொண்டு வருகிறான். இப்படி கிரமமாக வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி அந்த போஜராஜனிடம் தங்க வேண்டியது தானே. ஒரு நாள் அந்த அஷ்டலட்சுமிகளும் போஜராஜனை பார்க்கிறார்கள். போஜ மகாராஜா, உங்களோடு நாங்கள் தங்கி இருந்த காலம் இப்பொழுது நிறைவு பெறப் போகிறது. நாளை நாங்கள் அனைவரும் உங்களிடமிருந்து விடைபெற்று போக போகிறோம் அப்படின்னு போஜராஜன்கிட்ட சொல்கிறார். ஒரு அரசனிடம் அஷ்டமகாலட்சுமிகளும் போய் நாளை நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம்னு சொல்லும் பொழுது அவருக்கு எப்படி இருக்க வேண்டும் மனசு? எனக்கு ஒரே ஒரு வரம் வேண்டும், அந்த வரத்தை மட்டும் நீங்கள் கொடுத்து விட்டு செல்லுங்கள். என்ன வரம் வேண்டும் என்று மகாலட்சுமி கேட்கிறார். நீங்கள் நாளைக்கு 8 பேரும் செல்லுகின்ற பொழுது நான் அந்த வரத்தை கேட்கிறேன், அதுவரை பொறுமையாக இருங்கள். சரி என்று விடிந்தது. அடுத்த நாள் அஷ்டமகாலட்சுமிகளும் ஒவ்வொருவராக வருகிறார்கள். தனலட்சுமி வருகிறாள், விடைபெற்று செல்லுகிறாள். வரம் கேட்க வேண்டும் என்று சொன்னாயே, இல்லை எனக்கு இப்பொழுது நான் கேட்கவில்லை, நான் அப்புறம் கேட்கிறேன். தானலட்சுமி கேட்கிறாள், இல்லை நான் பிறகு கேட்கிறேன். ஒவ்வொரு லட்சுமியாக போய்கொண்டே இருக்கிறார்கள். தனலட்சுமி போகின்ற பொழுது அந்த தேசத்திலே இருக்கக்கூடிய அந்த தனம் போகிறது. தானியலட்சுமி போகின்ற பொழுது அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய தானியமெல்லாம் குறைந்து போகிறது. ஒவ்வொருவராக போய்கொண்டே இருக்கிறார்கள். கடைசியாக தைரியலட்சுமி வந்தாள். வந்தவுடன் போஜ மகாராஜா, நான் புறப்படட்டுமா என்று கேட்டாள். அம்மா, நேற்று சொன்னேனே ஒரு வரம் வேண்டும் என்று, அந்த ஒரு வரத்தை இப்பொழுது நான் கேட்கப் போகிறேன். என்ன வரம் வேண்டும் என்று தைரியலட்சுமி கேட்டாள். நீ ஒருத்தி மட்டும் என்னுடைய நாட்டை விட்டு போகக்கூடாது, இங்கேயே இருக்க வேண்டும், இதுதான் நான் கேட்கக்கூடிய வரம் என்று தைரியலட்சுமியிடம் போஜ மகாராஜா சொன்னார். வரம் கேட்டால் கொடுத்து விட வேண்டும், கொடுத்து விட்டால் வாக்கு கொடுத்து விட்டால் அதிலிருந்து மாற முடியாது. அதனால் தைரியலட்சுமி சரி என்று போஜ மகாராஜாவினுடைய நாட்டிலேயே இருந்து விட்டாள். விடிந்தது. அன்றாடம் அஷ்டலட்சுமிகளுக்கும் பூஜை செய்யக்கூடியவன் போஜ மகாராஜா இப்பொழுது நாட்டிலே தைரியலட்சுமி மட்டும்தானே இருக்கிறாள், மற்ற 7 பேரும் சென்று விட்டார்களே என்று விடிந்தவுடன் தைரியலட்சுமிக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று போகிறார். பூஜை அறையிலே பார்த்தால் அஷ்டலட்சுமிகளும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். 7 பேரும் நேற்று விடைபெற்று சென்று விட்டீர்களே, தைரியலட்சுமி மட்டும்தானே என்னோடு இருந்தாள், இப்பொழுது எப்படி 7 பேரும் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது 7 பேரும் சொன்னார்களாம், தைரியலட்சுமி எங்கே இருக்கிறாளோ அங்கேதான் நாங்கள் 7 பேரும் அவளுடன் இருப்போம், அதனால் வேறு வழி இல்லாமல் 7 பேரும் திரும்பி வந்து விட்டோம் என்று. இதை ஒரு கதையாக நாம் நினைத்தால் இது கதை. ஆனால் வாழ்க்கையோடு இணைத்து பார்க்கின்ற பொழுது நம்மிடமிருந்து எது சென்றாலும் தைரியம் என்ற அந்த தைரியலட்சுமியை மட்டும் நாம் பற்றி கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் நம்மை விட்டு விலகிச் செல்லக்கூடிய மீதி 7 லட்சுமிகளையும் நாம் திரும்ப நம்முடைய வசத்திலேயே கொண்டு வந்து முடியும் என்கின்ற ஒரு அற்புதமான விஷயத்தை போஜ மகாராஜாவினுடைய வாழ்க்கை நமக்கு காட்டுகிறது. இந்த லட்சுமி எங்கே இருக்கிறாள், எந்தெந்த இடங்களிலே இருக்கிறாள் அப்படின்னு பார்த்தாக்க, யானையினுடைய மத்தகத்திலே, பசுவினுடைய பின்புறத்திலே, வில்வத்திலே, தாமரையிலே, திருமாலினுடைய திருமார்பிலே, இப்படி பல்வேறு இடங்களிலே இந்த லக்ஷ்மி உரைகிறாள். நீங்கள் இன்றைக்கும் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சென்று பார்த்தீர்கள் என்றால் இந்த நிர்மால்ய சேவை இருக்கிறதே, அந்த சேவை எப்படி நடக்கும் என்றால், ஒரு யானையும் ஒரு பசுவும் அந்த ஸ்ரீரங்கம் பெருமாளினுடைய முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு, யானையினுடைய முகமும் பசுவினுடைய பின்புறமும் இறைவன் அந்த பெருமாள் பார்க்கக்கூடிய முறையிலே நிற்க வைக்கப்பட்டு, அந்த திரை திறக்கின்ற பொழுது யானையினுடைய முகத்திலும் பசுவினுடைய பின்பக்கத்திலுமே பெருமாள் கண்விழிக்கிறார் என்பதாக இன்றைக்கும் அங்கே ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், பெருமாள் மகாலட்சுமியினுடைய திருமுகத்திலே தான் கண்விழிக்கிறார் என்பதான ஒரு ஐதீகம் அது. இப்படி
லக்ஷ்மி எங்கே உரைகிறாள், எங்கே இருப்பாள், லக்ஷ்மியை வரவழைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது தேவர்கள் எல்லாம் சேர்ந்து போய் லக்ஷ்மியிடம் கேட்டார்களாம், அம்மா லக்ஷ்மி, நீங்கள் எங்களோடு இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது மகாலட்சுமி தேவர்களுக்கு உரைத்ததாக சொல்வார்கள், எந்த வீட்டிலே அதிகாலையிலே இறைவனுடைய நாமம் ஜபிக்கப்படுகிறதோ, எந்த வீட்டிலே அதிகாலையிலே வாசலில் அலகிட்டு மெழுகிட்டு கோலமிட்டு தீபமிட்டு ஆராதிக்கப்படுகிறதோ, எந்த ஒரு வீட்டிலே தானியங்கள் சிதறாமல் சரியாக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த ஒரு வீட்டிலே பாத்திரங்கள் மிக சரியாக அடுக்கப்பட்டு வைத்திருக்கிறதோ, எந்த ஒரு வீட்டிலே மாலை நேரத்தில் சந்தியா காலத்திலே உணவு உண்ணக்கூடிய பழக்கம் இல்லாதவர்கள் இருக்கிறார்களோ, எந்த ஒரு வீட்டிலே மனிதர்கள் நகங்களை கடிக்காமல் இருக்கிறார்களோ, எந்த ஒரு வீட்டிலே காலை கழுவிக்கொண்டு வீட்டுக்குள்ளே வருகிறார்களோ, அந்த வீட்டிலெல்லாம் நான் குடியிருக்கிறேன் என்று மகாலட்சுமி சொன்னதாக ஒரு குறிப்பு உண்டு. எங்கேயெல்லாம் மகாலட்சுமி குடியிருக்க மாட்டாள் என்று கேட்டால், எவருடைய மனதிலே குரோதம் இருக்கிறதோ, எவருடைய மனதிலே துவேஷம் இருக்கிறதோ, எவருடைய மனதிலே வெறுப்பு இருக்கிறதோ, எவருடைய மனதிலே அகங்காரம் இருக்கிறதோ, அவர்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டிலே மகாலட்சுமி குடியிருக்க மாட்டாள். இப்படி ஒரு குறிப்பு இருக்கிறது. சரி, இந்த மகாலட்சுமியை பற்றி எங்கே தோன்றினாள் என்று கேட்டால் பலவிதமான கதைகள் உண்டு. பார்க்கடலிலே இருந்து தோன்றினாள் என்று ஒரு கதை உண்டு, வில்வத்திலேயே அவள் இருப்பவள் என்று ஒரு கதை உண்டு. ஒவ்வொரு விதமான கதைகளை மகாலட்சுமியை பற்றி சொல்வார்கள். இந்த பார்க்கடலிலே தோன்றிய ஒரு கதை எப்படி வந்தது என்று சொன்னால், ஒரு வித்யாதாரணி மகாலட்சுமியை ரொம்ப ஸ்லாகித்து ஒரு யாழிசைத்து பாடுகிறாள். அந்த பாட்டை கேட்கக்கூடிய மகாலட்சுமி தன் கூந்தலிலே இருந்த ஒரு மாலையை எடுத்து அந்த வித்யாதாரனிடம் பரிசாக கொடுத்தாளாம். அந்த வித்யாதார பெண் அந்த மாலையை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறாள். எதிரிலே துர்வாச முனிவர் வருகிறார். துர்வாச முனிவரை பார்த்தவுடன் துர்வாச முனிவர் அவளுக்கு வணக்கம் தெரிவிக்கிறாள். அவள் யாழிசைத்து பாடக்கூடிய, தான் வணங்கக்கூடிய மகாலட்சுமியை அவள் பாடுகிறாளே என்பதனால் அவர் வணக்கம் தெரிவிக்கிறார். அவள் மகிழ்ந்து போய், ஒரு மாபெரும் தபஸ்வி நம்மை பார்த்து வணக்கம் சொன்னாரே என்று தனக்கு மகாலட்சுமி கொடுத்த அந்த அற்புதமான மாலையை துர்வாச முனிவருடைய கையிலே ஒப்படைக்கிறார்கள். இந்த மாலையை எடுத்துக்கொண்டு துர்வாச முனிவர் போகின்ற பொழுது எதிரிலே இந்திரன் வருகிறார். இந்திரன் யானை மீது உட்கார்ந்து கொண்டு வருகிறார். துர்வாச முனிவர் இந்திரனுக்கு இந்த மாலை போய் சேரட்டுமே என்று இந்திரனிடம் இந்த மாலையை கொடுத்தவுடன் அந்த மாலையை அலட்சியம் செய்யக்கூடிய இந்திரன் தான் அமர்ந்து வரக்கூடிய யானையினுடைய மத்தகத்தின் மேலே அந்த மாலையை வைக்கிறார். அந்த யானை தன்னுடைய மத்தகத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த மாலையை எடுத்து தன் காலிலே போட்டு மிதித்து விடுகிறது. இதை பார்த்து துர்வாச முனிவர் கோபம் கொண்டு, உன்னிடம் இருக்கக்கூடிய செல்வம் மறையட்டும், உன்னுடைய இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் மறையட்டும், உங்களிடம் இருக்கக்கூடிய வளம் மறையட்டும் என்று சபித்து விடுகிறார். இந்த யானை தலையில இருக்கிறத காலில் தூக்கி போட்டு மிதிக்கிறது இல்லவா, இதனால் வந்த வாசகம்தான் தலை கால் தெரியாமல் ஆடாதே என்று நாம் இன்றைக்கு சொல்லுகிறோமே, அந்த வாசகம் அதனால் வந்த ஒரு குறிப்பு. இப்படி எல்லாவற்றையும் இழந்த இந்த இந்திரன் விஷ்ணுவிடம் போய் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது, மகாலட்சுமியை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் பார்க்கடலிலே நீங்கள் சகலவிதமான ஔடதங்களையும் போட்டு அதை கடைந்து எடுக்கின்ற பொழுது மகாலட்சுமி தோன்றுவாள் என்று சொல்ல, அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து மேருமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் வைத்து அந்த பார்க்கடலை கடைகின்ற பொழுது ஒவ்வொன்றாக வெளியே வருகிறது. கடைசியாக மகாலட்சுமி வருகிறாள் என்பதாக ஒரு குறிப்பு சொல்லுகிறது. அப்படி பார்க்கடலிலே தோன்றியவள் தான் இந்த மகாலட்சுமி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நவராத்திரி உற்சவத்தின் இன்றைய தெய்வீக இசையில் பராசக்தி ஜனனி கேட்போமா? பராசக்தி ஜனனி என்னை
உற்சவத்தில் கொலு, அலைமகளின் கதை, தெய்வீகமான இசை இதெல்லாம் கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.